அன்பும் அறமும் கொண்ட தமிழ் நெஞ்சங்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த அன்புகளோடு இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஐஸ் கட்டி ஏன் வெள்ளையா இருக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது பொதுவாகவே நம்ம வீடுகளில் குடிக்கக்கூடிய தண்ணி, நம்ம வெளிப்புறங்கள்ல இருந்து குடிக்கக்கூடிய தண்ணி, அது உப்பு தண்ணியா இருக்கட்டும், நல்ல தண்ணியா இருக்கட்டும், இந்த தண்ணியை நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் வச்சு ஐஸ் கட்டியா மாத்தணும் அப்படின்னா, அந்த ஐஸ் கட்டி மட்டும்தான் உங்களுக்கு வெள்ளை நிறத்துல இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த குளிர்ந்த நீர்ல மட்டும்தான் உங்களுக்கு காற்று குமிழ், அதாவது காற்று துளை அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால உங்களுக்கு அந்த காற்றில் இருக்கக்கூடிய தூசி, அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய உப்பு தன்மை, இந்த மாதிரி காரணங்களாலதான் இந்த தண்ணியை கொண்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறப்ப அது ஐஸ் கட்டியா மாறி அந்த ஐஸ் கட்டி உங்களுக்கு வெள்ளை நிறத்துல இருக்கு. இதே நம்ம ஒரு பச்சை தண்ணியை சூடு பண்ணி அந்த சுடு தண்ணியை நம்ம ஐஸ் கட்டியா மாத்தணும் அப்படின்னு நினைச்சு போய் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சோம் அப்படின்னா அது உங்களுக்கு ஐஸ் கட்டியா மாறிடும். ஆனா அது வெள்ளை நிறத்துல இருக்காது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த தண்ணியை சூடு பண்றப்பயே அதாவது குளிர்ந்த நீரை நம்ம சூடு பண்றப்பயே அதுல இருக்கக்கூடிய அந்த காற்று குமிழ் அழிஞ்சிருது. இதனாலதான் அது அப்படியே அந்த பளிங்கு தன்மையிலேயே அந்த தண்ணியினுடைய தன்மையிலேயே இருக்கிறதுக்கான காரணத்தை நம்ம பார்க்கிறோம். நான் சொன்ன தகவல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.